காலையிலே எழும்பி நானும் என் ஹஸ்பண்ட் ஆளுக்கு ஒரு வேலைய பிரிச்சுக்கிட்டோன்னா, அன்னைக்கு வந்து சீக்கிரமா பசங்கள கிளம்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவேன். லஞ்சுமே சீக்கிரம் ரெடி பண்ணிருவேன். ஆனா நான் மட்டும் பண்ணேன்னா, அது என்னமோ சோம்பேறித்தனத்தோட தான் பண்ணிட்டுருப்பேன். என்னதான் எப்படி எடுத்து நான் பண்ணாலுமே ரொம்பவே லேட் ஆயிரும். இன்னைக்கு வந்து காலையிலே சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு தந்துட்டாங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது வந்து சந்தையில வந்து 1 1/2 கிலோ ரூ. 50ன்னு வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே லாபம் தான். ஆனா அதில வந்து 1 1/4 கிலோ தான் இருந்திருக்கும். எங்களுக்கு 1 வாரம் கிட்டத்தட்ட ஓடி இருக்குது. அவங்க உரிச்சு தந்துட்டாங்க. நான் வந்து கனவா மீன வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கனவா மீனே ரவுண்டா கட் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி வெங்காயத்த வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்க வதங்க இந்த கனவா மீன் கூட்டு ரொம்ப நல்லாருக்கும். அதையும் அடுப்புல போட்டுட்டு அதுக்கப்புறம் காலையிலக்கு இட்லியும், சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனா சட்னி சாப்பிடும்போது அவங்களுக்கு சுத்தமா அது பிடிக்கவே பிடிக்காது. இட்லி, சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஆனா சிம்பிளான காலையில சில டைம் இதுதான் ரெடி பண்ணிக்கிடுவேன். அதையும் குடுத்துட்டு அப்படியே பசங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். லெமன் ரைஸ் வந்து ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாம வந்திருந்து. எனக்கு அவ்வளவா வைக்க தெரியாது. ஆனா கனவா மீன் கூட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2யும் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு.